வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பிலிஜின். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 36 பற்றி தான் பார்க்க போகிறோம். செக்ஷன் 36 ஆஃப் IPC. Section 36 of IPC என்ன சொல்லுதுன்னா, effect caused partly by act and partly by omission. Section 36ல ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஏ அப்படிங்கிற ஒரு நபர் இசட் அப்படிங்கிற ஒரு நோயாளிக்கு உணவு கொடுக்குறாரு. அந்த நோயாளி இறந்து போகணும் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்தில் அவங்க உணவு கொடுத்து இவங்களை கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு மோட்டிவ் இருக்குது. ஆனால் இவங்களை உணவு கொடுக்காமலும் ஒட்டுமொத்தமாக நம்ம பண்ணக்கூடாது. காலையில் கொஞ்சம் போல உணவு கொடுக்குறாரு, அப்புறம் அடித்து அவரை துன்புறுத்துறாரு. ஆனால் அதை பகுதியாக விட்டுறாரு, முழுசாக அடித்து அவரை கொல்லலை. ஆனால் உணவுலேயும் முழுசாக உணவை கொடுக்காம இருக்கலை, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாரு. ஆனால் அவருக்கு மோட்டிவ் அவரை கொலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் இவர் பண்ணுறாரு. அதே மாதிரி சில மத்தியானம் இந்த டைமெல்லாம் உணவு கொடுக்காமலே அப்படி விட்டுடுறாரு. அப்போ இவர் ஒட்டுமொத்தமாக டைரெக்டாக அவர் ஒரு கொலையை பண்ணலை, இல்லைன்னா ஒரு குற்றச்செயலை பண்ணலை. அப்படி இருந்தாலும் அந்த நபர் இந்த உணவு கிடைக்காதனாலேயும் இந்த அடி காயத்தினாலேயும் ஒரு சாயந்தரம் இல்லைன்னா மறுநாள் அவங்க இறந்து போகிறாங்க. இறந்து போகக்கூடிய ஒரு நபர் இந்த குற்றச்செயலால் தான் இறந்துருக்காங்க. அதனால் இந்த ஏ அப்படிங்கிற நபர் குற்றச்செயலை செய்தவர் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறதான் செக்ஷன் 36ல் விளக்கமாக சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பகுதியாக ஒரு குற்றத்தை செய்திருந்தாலும் அவர் அதனால் அந்த குற்றச்செயலால் மரணம் அடைகிறார். அதனால் இந்த ஏ அப்படிங்கிற ஒரு நபர் குற்றச்செயலை செய்தவர் ஆகிறார் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷனை இந்த செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. வீடியோ தொடர்ந்து பாருங்கள், வீடியோ முழுசாக பாருங்கள். IPC செக்ஷன் பற்றி நான் சொல்லக்கூடிய விளக்கத்தில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கான இப்போ சந்தேகங்கள் இல்லைன்னா நீங்கள் அதில் ஒரு சஜஷன் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், வீடியோ முழுசாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.